டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இந்த எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஃபைனல் கீ ஆன்சர் பிளஸ் டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து இந்த நவம்பர் மாதம் நீங்கள் எழுதுனீங்களோ அவங்க எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நம்பர் ரோல் நம்பர் வச்சு செக் பண்ணி பாருங்க. ஸோ எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, குவாலிஃபைட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ள போன உடனே உங்களுக்கு வந்து அந்த டிஆர்பி வெப்சைட்ல பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, அதுல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஸோ பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இருக்கும். அப்படி ஆல் டிக்கெட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்க நம்பர் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்தோன்னே உங்க நம்பர் வந்து பக்கத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க், அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபைடு. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு ஆயிருக்கா அப்படின்றத போயிட்டு சீக்கிரமா செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு வந்து டெட் எக்ஸாம் இப்ப எழுதுனதுல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஸோ டெட் எக்ஸாம் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ நானுமே வந்து இந்த நவம்பர் மாசம் அப்பியர் ஆயிருந்தேன். ஸோ எனக்குமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டி ஆல்ரெடி நான் டெட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் திருப்பியும் வந்து அப்பியர் ஆனதுல இந்த டெட் எக்ஸாம்லயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேப்பர் 1ல 99 மார்க் கிடைச்சிருக்கு. ஸோ நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஆல் த பெஸ்ட் அந்த விஷஸ் சொன்ன மாதிரி ஸோ எனக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்க எனக்கு விஷ் பண்ணலாம் தாராளமா. ஸோ என்னுடைய மார்க் வந்து பேப்பர் 1ல 99 மார்க் வந்தது. அதே மாதிரி பேப்பர் 2லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் சோசியல் சயின்ஸ்ல தான் அப்பியர் ஆயிருந்தேன். ஸோ எனக்கு அதுலேயுமே வந்து 82 மார்க் கிடைச்சிருந்தது. ஸோ என்னுடைய ரோல் நம்பரும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா வந்து இவங்க ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ வேணும் அப்படின்னா என்னுடைய ரோல் நம்பரோட இருக்கு. ஸோ டைரக்டா நீங்க போய் செக் பண்ணி கூட போய் பாருங்க. ஸோ என்னுடைய உங்களுக்கு நான் கொடுத்த அதே மெட்டீரியல் சோர்சஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சோர்சஸ், இது எல்லாத்தையும் வச்சுதான் உங்களுக்கு நான் என்ன வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும். அதே பேட்டர்னை தான் நானுமே ஃபாலோ பண்ணேன். சூப்பராகவே இந்த எக்ஸாம் வந்து எனக்குமே அது வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை கொடுத்துச்சு. எவ்வளவுதான் நம்மளுடைய நாலேஜ் இருக்கு அப்படின்றத போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி தான் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ ரெண்டு எக்ஸாமுமே நான் எழுதியிருந்தேன். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு அப்படின்றது எனக்கு வந்திருந்தது. அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் இப்போ குவாலிஃபைடு ஆகியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ மண்டே ஸோ 2/2/2026 பிப்ரவரி மாதம் என்ன பண்றாங்க அப்படின்னா இ சர்டிபிகேட். ஸோ நீங்க பாஸ் பண்ணதுக்கு இப்போ குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய குவாலிஃபைடு அப்படின்ற சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்ல ஒரு மதியத்துக்கு மேல அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இ காப்பீஸ் நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நான் வந்து லேட்டரா நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ண பிறகு ஒரு 2-3 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட். அப்படி இல்லையா ஒரே காப்பி எடுத்தா கூட லேமினேட் பண்ணி நீங்க எங்க வந்து உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா வச்சு வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய இ காப்பியோடைய அந்த பிடிஎஃப் ஃபைல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு நம்மளுடைய அந்த காப்பீஸை எடுக்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெட் எக்ஸாம் எழுதினவங்களுடைய ரிசல்ட் அனாலிசிஸ் இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தது எப்படி வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா நான் தரப்போறேன். ஸோ டெட் பேப்பர் 1ல வந்து ஓவராலா எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க அப்படின்ற மாதிரி 91,000 பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 91,000 பேர்ல இதுல பாஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ இந்த 91,000 பேர்ல வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணவங்க அப்படின்னா 46,000. ஸோ மொத்தம் வந்து ஒரு 46,000 பேர் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்ல
இப்போ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ச்சி பெற்றோர் அப்படின்றவங்க மொத்தம் 46,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 50% அப்பியர் ஆன பாதிக்கு பாதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஸோ நீங்க வந்து இந்த பேப்பர் 1 ஸோ நீங்க வந்து யாராச்சும் இப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த லெவல் எக்ஸாம் நியமன தேர்வு. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ். இதுல வந்து ஓவராலா அப்பியர் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னா 1,42,86 பேர் வந்து இந்த எக்ஸாம் அப்பியர் ஆயிருக்காங்க. அப்போ 1,42,000 இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல மட்டும் தான் நான் சொல்றது. ஓகேவா? இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடையாது. இது ஆர்ட்ஸ் அந்த கேண்டிடேட் வரவங்க. ஸோ பிஏ இங்கிலீஷ், அதுக்கப்புறம் அந்த பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்டரி, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல எழுதுனவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 1,42,000 பேர் எழுதிருக்காங்க. அந்த 1,42,000 பேர்ல 32,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 32,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா நான் சின்னதா தரேன். இப்போ உங்களுக்கு வந்து இதுல 32,000 பேர் அப்படின்றது 2 மேஜர் தான் மெயினா இருக்கும். ஒன்னு தமிழ் டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஹிஸ்டரி, ஜியாகிரபி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்போ இதுல வந்து பாஸ் பண்ணவங்க அப்படின்னும் போது 32,000 பேர்ல பாதிக்கு பாதி தமிழ் டிபார்ட்மெண்ட்டும் பாதிக்கு பாதி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டும் தான் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட், மீதி ஒரு 15,000 பேர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமான அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகேவா? ஸோ உங்களுடைய போட்டியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டா இவ்வளவு பேர் தான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், இவ்வளவு பேர் தான் தமிழ் டிபார்ட்மெண்ட், இவ்வளவு பேர் தான் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அது மாதிரி வந்து நம்மளால டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ரிசல்ட் அனாலிசிஸ் படி இவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 15,000 பேரும், தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 15,000 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. உங்களுடைய யூஜிடிஆர்பி லெவல் இதுக்கு முன்னாடி 2013 இருந்து 2022 வரைக்கும் எக்ஸாமும் நடந்திருக்கு. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டியாளர்கள் தான். அதுலயுமே இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த எக்ஸாம் அப்பியர் ஆயிருப்பாங்க. சும்மா நம்மளும் ஸோ இப்போ என்ன மாதிரி வந்து இப்போ நாம வந்து ஒரு நம்மளுடைய நாலேஜ் எவ்வளவுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 1,86,000 பேர் வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இதுல பாஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லும் போது 71,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சோசியல் சயின்ஸை விட மேக்ஸ் இதுல வந்து அதிகம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல பாஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1,00,000 பேருக்கு மேல பாஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சோசியல் சயின்ஸ்ல வந்து ஒரு 30,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் படி 1,00,000 பேருக்கு மேல இந்த வாட்டி மார்க்கை ரெடியூஸ் பண்ண ரீசன் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். மார்க்கை ரெடியூஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் யார் யாரெல்லாம் இந்த பார்டர் ஸ்டேஜ்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் இந்த வருஷம் டெட் எக்ஸாம்ல பெருசா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இது வரைக்கும் டெட் பேப்பர் 2ல வந்து 1,00,000 பேரெல்லாம் வந்து பாஸ் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு வந்து ஒரு டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இதுல வந்து ஒரு 71,000 பேர் வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் 2 மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுல பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸ்ல மெஜாரிட்டியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ், சயின்ஸ் போது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜுவாலஜி இது மாதிரி வந்து பார்த்தோன்னா தனித்தனியா பிரியும். இதுல நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்டும் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணி எழுதிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒன்னு மேக்ஸ் இல்ல பிசிக்கல் சயின்ஸ். ஸோ இதுல தான் யூஜிடிஆர்பி லெவல்ல அவங்க வந்து அப்பியர் ஆக போறாங்க. கண்டிப்பா யூஜிடிஆர்பில மேக்ஸுக்குமே நிறைய
காம்படிஷன் இருக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து எவ்வளவு வேகமா பிஃபோரா ஸ்டார்ட் பண்றீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ரிசல்ட் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் நான் தான் கிளியர் பண்ணிட்டேனே, அடுத்த லெவல் எக்ஸாம் வந்து எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இவங்க மார்க்கை ரெடியூஸ் பண்ணி தான் நிறைய பேரை என்ன பண்ணிருக்காங்கன்னா குவாலிஃபைடு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கிரேட் சான்ஸ். இது வரைக்கும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்களுக்கு, இல்ல பார்டர்ல இருந்தேன்னா இப்போ நான் 80 மார்க் தான் எனக்கு வந்துச்சு டென்டிட்டிக்கு, இல்ல இப்போ ரிசல்ட்ல எனக்கு 80 மார்க் தான் வந்துச்சு, ஆனா 75 ஆகதால் நான் பாஸ், இல்ல 75 மார்க் தான் எனக்கு கரெக்டா வந்துச்சு, ஸோ டெட் எக்ஸாம்ல 75 மார்க் குறைச்சதால நான் பாஸ், எனக்கு 60 மார்க் தான் வந்தது, அதனால எனக்கு வந்து மார்க் கம்மி பண்ணதால, ஸோ பர்டிகுலர் கம்யூனிட்டியில இருந்ததால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து பாஸ் ரிசல்ட் கிடைச்சது அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சான்சஸ தெளிவா யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏதோ நம்மளும் வந்து பெருசா நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம், இதுல கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கீங்க தான், எல்லாருக்குமே வந்து உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து சும்மா கூட வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா எனத்தனா கூட டிக் பண்ணிருக்கலாம், பாஸ் பண்ணிருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸை நீங்க அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி கொண்டு போறீங்கன்றதுலதான் இருக்கு. சரியா நம்ம வந்து கொண்டு போகல அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நியமன தேர்வுல மார்க் எடுக்க முடியாது. ஸோ நியமன தேர்வுல நீங்க மார்க் எடுக்கணும் அப்படின்னா பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க இந்த சிலபஸ் வைஸ்ல கரெக்டா படிக்கணும். ஏன்னா தானே நானும் வந்து சும்மா படிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ ரைட் கைடன்ஸோட படிங்க. சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்க, ஸோ ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ பர்சனலாக நான் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் புக்லெட்டு, நீங்கள் டெஸ்ட் கொஷின் பேப்பர் பண்ணுறதுக்கு டெஸ்ட் புக்லெட்டு, அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி, ஸோ எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பிஃபோர் அண்ட் அப்ரோச் பண்ணி புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஏன் வந்து பிஃபோரா நான் ஆர்டர் பண்ணி வாங்கணுமா, நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட என்ன அப்ரோச் பண்ணலாம், ஸ்டாக் இருந்தால். ஏன்னா இவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ பிஃபோரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி அப்ரோச் பண்ணி புக் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ புக்ஸ் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீங்க என்கிட்ட என்னுடைய புக்ஸை நீங்க வாங்கிக்கலாம். புக்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நாம எதுவும் பண்ண முடியாது. புக்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே காலியாகிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட் வே. ஸோ புக்கோடைய ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் போட்டிருக்கேன், என்னென்ன புக்ஸ் நான் அதில் கொடுக்க போறேன், ப்ளஸ் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணி புக்ஸை வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வேற எதுனா உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, எதுனா சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா தெளிவான கமெண்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ நான் கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை நான் கண்டிப்பா கொடுக்குறேன். தேங்க்யூ.